Hi friends, இன்னைக்கு நம்ம ஜாவால பார்க்க போற டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா 2D அரேஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல சிங்கிள் டைமென்ஷனல் அரே பத்தி பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2D அரே பத்தி பார்க்க போறோம். ஸோ 2D அரேவை எப்படி நம்ம கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ 2D அரேல பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மேட்ரிக்ஸில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வர்றதுனால ரோஸ்க்கு ஒரு அரேவும் காலம்ஸ்க்கு ஒரு அரேவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எப்படி அதை போடலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா நோட்பேட் எடிட்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் நேம் நான் என்ன பண்ணுறேன்னா 2D அரேஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 2D அரே அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் போட போகிறேன். ஸோ அதுக்காக பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் main மெயின் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் args. ஸோ ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் மெயின் ப்ரோக்ராம் வந்து போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ எத்தனை ரோஸ் அண்ட் எத்தனை காலம்ஸ் வந்து நம்ம போட போகிறோம் அப்படின்றத இன்புட் வாங்கிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார் லூப் வர அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? தென் அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2D அரே வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 2D அரே அப்படின்னு போட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். 2D அரே டாட் ஜாவா அப்படின்னு போட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் கம்ப்யூட்டரில். ஸோ ஜாவாவில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் ஃபஸ்ட் நம்ம எப்படி நம்ம 2 டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்மளோட டேட்டா டைப் போட்டுக்கிட்டு தென் ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம வந்து 2 போடணும். ஸோ 2 போட்டுட்டு நம்ம என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறோமோ ஸோ அதை கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நியூ அப்படின்றத கொடுத்து int தென் ஃபஸ்ட்டு இதோட சைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 100. தென் அடுத்த இண்டெக்ஸோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 100 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரேவை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். சேம் இதையே வந்து நான் வந்து 2 காப்பி எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் BNC அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து B அப்படின்னும் இதுக்கு C அப்படின்றதையும் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 2 டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது எதுக்கு நான் 3 அரே க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா நம்ம மேட்ரிக்ஸஸ் அடிஷன் ப்ரோக்ராம் போட போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு A மேட்ரிக்ஸ்க்காக நான் A அரேவை நான் கொடுத்துருக்கேன். தென் B மேட்ரிக்ஸ்க்காக அந்த B அரேவை கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்காக நான் இந்த C அரேவை நான் ஆட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த C அரேவை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தென் இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோஸ் அண்ட் காலம்ஸை நம்ம வந்து இன்புட் வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேனர் ஃபங்க்ஷனை நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ scanner ஸ்பேஸ் in is equal to நியூ ஸ்கேனர் தென் ஆர்குமெண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா system.in அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா system.out.printல நம்ம ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ system.out.printல பார்த்திங்க அப்படின்னா enter the value of rows and columns, enter number of rows and columns அப்படின்றத கொடுத்துக்கிறேன். number of rows rows and columns அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் ஃபஸ்ட் நம்ம m and n அப்படின்றத நம்ம அதில் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா int m, n அப்படின்றத நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் இப்போ வந்து அதை நம்ம இன்புட் வாங்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா n is equal to in டாட் நெக்ஸ்ட் int அப்படின்றத போட்டு நான் வந்து ஃபஸ்ட் நான் இன்புட் வாங்கிக்கிறேன். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா m வேல்யூக்கும் சேம் அதே மாதிரி in டாட் நெக்ஸ்ட் int அப்படின்றத போட்டு நான் வந்து இன்புட் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து A மேட்ரிக்ஸோட வேல்யூஸ்லாம் நம்ம வாங்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா system.out.print அப்படின்றத கொடுத்துக்கிறேன். print அப்படின்றத போட்டுட்டு டபுள் கோட்ஸில் enter the value of A matrix, enter the values of A matrix அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம A மேட்ரிக்ஸோட வேல்யூஸ்லாம் வாங்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாரில் பார்த்திங்க அப்படின்னா int I equal to 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் அடுத்தது I less than n. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரோஸுக்காக நான் வந்து n அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ n அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா I++. ஸோ இப்போ வந்து நம்ம ரோஸோட லூப்பிங்க்கு வந்து நம்ம போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அகைன் நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஃபார் லூப்பில் பார்த்திங்க அப்படின்னா int j is equal to 0 then same j less than m then j++. ஸோ இது வந்து நம்ம காலம்ஸ்க்காக நம்ம இந்த லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா
டூ டைமென்ஷனல் அரேஸில் நம்ம வந்து இன்புட் வாங்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் ஏ ஆஃப் 00 அப்படின்றது நமக்கு வரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிறேன். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா டபுள் கோட்ஸில் உள்ள ++ல் ஃபஸ்ட்டு வந்து நான் ஐ வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஜே வேல்யூவை இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 0,0 அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் லைனில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஏ ஆஃப் ஐ ஆஃப் ஜே, ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு ஐஎன் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இன்புட் வேல்யூஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம பி மேட்ரிக்ஸ்க்காக போடணும். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஏ அப்படின்னு இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் நம்ம பி அப்படின்னு மாற்றினா போதும், நமக்கு வந்து பி மேட்ரிக்ஸ்க்கான வேல்யூஸை நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா என்டர் தி வேல்யூஸ் ஃபார் பி மேட்ரிக்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பி மேட்ரிக்ஸ் அப்படின்றத கொடுத்தாச்சு. இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார் லூப்பில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் சேம் தான். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மட்டும் நம்ம வேல்யூஸ் வந்து பி அப்படின்றத நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பி வேல்யூஸில் தான் நம்ம வந்து இன்புட் வாங்க போகிறோம். ஸோ அதனால் இங்கேயும் வந்து நான் பி அப்படின்றத மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்டட் மேட்ரிக்ஸ் போகிறதுக்காக சேம் நான் அதை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நம்மளோட கோடிங்ஸை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்படின்றத நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரிசல்ட் RESULT ரிசல்ட் அப்படின்றதில் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஃபார்வர்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் சி ஆஃப் ஐ தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜே அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ தென் அடுத்தது ஜே ப்ளஸ் பி ஆஃப் ஐ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜே அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. தென் இதை நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டா நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்லேயே நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக /t அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ டி அப்படின்னா நமக்கு வந்து டேப்பில் பிரிண்ட் ஆகும் ப்ளஸ் சி ஆஃப் ஐ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜே அப்படின்றத நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்து அடுத்த வேல்யூஸ்லாம் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டில் நான் வந்து /n அப்படின்றத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ /n அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்ஸ்லாம் நெக்ஸ்ட் லைனில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் நான் வந்து ரன் பண்ண போகிறேன். ஜாவா சி ஸ்பேஸ் 2D அரே அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ 2D அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ 2D அரே டாட் ஜாவா அப்படின்றது போட்டாச்சு. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் 2D அரே ஐடென்டிஃபையர் எக்ஸ்பெக்டட் அப்படின்றது வருது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த 2 அப்படின்றத ஸ்டார்டிங் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா அரே அப்படின்றதையும் நான் கொடுத்துக்கிறேன். தென் நான் வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கம்பைல் பண்ணுறோம். ஸோ 2D அரே அப்படின்றது கம்பைல் ஆகிடுச்சு. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜாவா ஸ்பேஸ் அரே அப்படின்றத நான் வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ அரே அப்படின்றத ரன் பண்ணோம் அப்படின்னா என்டர் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா 2 rows and 2 columns வந்து நான் கொடுக்குறேன். ஸோ என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஏ ஆஃப் 00 மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்துக்குமே வேல்யூ வந்து நான் 1 அப்படின்றத கொடுக்குறேன். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேல்யூஸ் ஆஃப் பி மேட்ரிக்ஸ் அப்படின்றத கேட்குது. ஸோ அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லாத்துக்குமே 1 அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து 2 அப்படின்றது நமக்கு வரணும். ஸோ அதே மாதிரி நமக்கு ரிசல்ட் வந்து 2 2 2 2. ஸோ நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகிட்டு நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம 2D அரேஸை யூஸ் பண்ணி நம்மளால் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோ இல்லை அடிக்ஷனோ நம்மளால் எதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjobs.com விசிட் பண்ணுங்கள். தென் யூடியூப்பில் tutorjobs அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.